அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 2 இயல் 2 உரைநடை பகுதி விதை திருவிழா. இந்த உரைநடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து விதை திருவிழாவை பற்றி கொடுத்துருக்காங்க. காலையில் வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் ஒரு செய்தி சொல்கிறாரு. அது மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அருகில் இருக்கிற நடுநிலை பள்ளியில் விதை திருவிழா நடக்க போகுது. அடுத்த வாரம் இந்த மாணவர்கள் எல்லாமே அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே மாணவர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் அந்த விதை திருவிழா பற்றின ஒரு விளம்பரத்தால் தலைமை ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறாரு. அந்த விளம்பரத்தை படித்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. விதை திருவிழாவுக்கு என்னைக்கு போகிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் எதிர்பார்த்த அந்த நாளும் வருது. பள்ளியிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுதான் தலைமை ஆசிரியர் கொடுத்த அந்த விதை திருவிழா பற்றின ஒரு அழைப்பிதழ். அடுத்தது இங்கே ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல். ஆசிரியர் சொல்கிறாரு மாணவர்கள்கிட்ட, மாணவர்களை நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கத்தான் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரமணன் சொல்கிறான், எனக்கு இந்த விதை திருவிழாவை பற்றி பெரும் மகிழ்ச்சியை தருது. விதையெல்லாம் பாருங்களேன், இத்தனை வகைகளா, வியப்பாக இருக்கே அப்படின்னு ரமணன் சொல்கிறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, ஆமாம் ரமணா, இந்த விதையெல்லாம் நாம் எப்படி சேகரிக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எந்த முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. விதைகள் எல்லாமே தரமானவையாக இருக்குது. இந்த விதைகள் மூலம் நிறைய நமக்கு சத்துக்களும் மருத்துவ பயன்களும் கிடைக்கும். அதை பற்றியும் அவங்க விளக்கமாக சொல்கிறாங்க. விளக்க பலகைகளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அப்போ மணிமொழி சொல்கிறா, நெல் விதைகளுடைய பெயர்களை பாருங்களேன் அப்படின்னு எதையோ ஒன்று காமிச்சு சொல்கிறா. அங்கே என்ன ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, அது நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, அதே மாதிரி நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம் போன்ற தானியங்களும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வேர்க்கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள், அது மட்டும் இல்லாமல் அரிய மூலிகை செடிகளை அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்போ மாலா என்ன சொல்கிறான்னா, பார்க்குறதே நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு தான் அப்படின்னு மாலா சொல்கிறா. பாரதி என்ன சொல்கிறான்னா, மணிமொழி அதை அங்கே பாரு, அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தராங்க. வாங்க வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறா. ரமணன் என்ன சொல்கிறான், பாதிப்பு அப்படின்னு அந்த அரங்கத்தில் எழுதியிருக்கேன், அது என்னவா இருக்கும் அப்படின்னு ரமணன் கேட்குறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்து பயன்படுத்துறதால ஏற்படும் விளைவுகளே தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மண்ணினுடைய தன்மை கெடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மண்ணின் தன்மை கெடாமல் இருக்கணும்னா நம்ம இயற்கை முறையில் வேளாண்மை செய்யணும் அப்படின்றது தான் பொருள் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். அப்போ ரெஹானா அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாங்க, பாரதி இங்கே பாரு, சமையல் பாத்திரங்கள் அப்படின்னு எதையோ ஒன்று காமிச்சு சொல்கிறாங்க. சமையல் பாத்திரங்களை ஆசிரியர் சொல்கிறாரு, இதெல்லாம் சாதாரண பாத்திரங்கள் இல்லை, பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு, அப்புறம் மரத்தாலான சமையல் பாத்திரங்க, கருவிகள், இதெல்லாம் நம்ம பார்வையிடுவதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெஹானா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க. அடுத்த ஆசிரியர் சொல்கிறாரு, மாணவ செல்வங்களையும் அனைத்து கூடங்களையும் பார்த்தீங்களா, இந்த விதை திருவிழா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. அதுக்கு மாணவர்களும் ஆமாம் ஐயா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்புறம் பாரதி சொல்கிறா, ஐயா அங்கே பாருங்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற அந்த அரங்கத்தில் எல்லாரும் ஏதோ சுவைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நாமும் அங்கே போகலாமா அப்படின்னு பாரதி கேட்குறா. ஆசிரியரும் சரி, விழாவுக்கு வந்தவங்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த உணவுகளை தான் அங்கே கொடுக்குறாங்க. இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், அப்புறம் கேழ்வரகு அடை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை, இதை தான் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். அப்புறம் ஆசிரியர்கள் கூட மாணவர்களும் அந்த அரங்கத்தில் போகிறாங்க. அந்த இயற்கை உணவுகளை சுவைச்சு மகிழ்ந்தாங்க. இந்த விதை திருவிழா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சது. இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப இனிய நாளாக இருந்தது. இங்கே பார்த்ததையெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க சொன்னாங்க. பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொன்னாங்க. மீண்டும் மாணவர்கள் எல்லாமே பள்ளிக்கு திரும்ப போனாங்க. இதுதான் இந்த பாடம். அடுத்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ரகங்கள் இந்த சொல்லுடைய பொருள் வகைகள். நவதானியம் இந்த சொல்லுக்கான பொருள் 9 வகை தானியங்கள், அதை தான் நவதானியங்கள் சொல்கிறோம். பழைய காலம், அதாவது பழங்காலம், பழைய காலம், இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் புதிய காலம். விளம்பர தாள்கள், இதை பிரித்து எழுதுனா விளம்பரம் கூட்டல் தாள்கள். தோட்டம் கூட்டல் கலை, இதை சேர்த்து எழுதும்போது தோட்டக்கலை. சொற்களை சேர்த்து எழுதுகிறோம். வழிபாடு கூட்டல் கூட்டம், வழிபாட்டு கூட்டம். வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம்.
கீழ்காணும் இந்த சொற்களை வந்து பிரித்து எழுதுகிறோம். அழைப்பிதழ், அழைப்பு கூட்டல் இதழ். விதை திருவிழா, விதை கூட்டல் திருவிழா. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புறோம். ரசாயன உரங்களால மண்ணின் தன்மை கெடுகிறது. விதைகள் தரமானவையாக இருத்தல் வேண்டும். விழாவில் அளிக்கப்பட்டவை இயற்கை உணவுகள். அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி, மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார்? அதற்கான பதில், மாணவர்களை அருகில் உள்ள நடுநிலை பள்ளியில் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார். இரண்டாவது கேள்வி, விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது? விளம்பரத்தாளில் விதை திருவிழா தொடர்பான செய்திகள் இருந்தன. மூன்றாவது கேள்வி, பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது? ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்லப்பட்டது. இது சிந்தனை வினா. செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனில் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கான பதில், செயற்கை உரங்களுக்கு மாற்றாக நாம் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும். இது வந்து பாடப்பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது உரிய ஒளிப்பட படிச்சுட்டு இந்த பத்தியை சுருக்கமாக நம்மளுடைய சொந்த நடையில் எழுதுகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற இந்த வண்ணத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கீழே எடுத்து நம்ம எழுதுகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது. இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள். அப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறினர். மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றனர். இப்போ இந்த பகுதியுடைய மைய கருத்தை மட்டும் ஓரிரு வரியில் நம்மளுடைய சொந்த நடையில் எடுத்துடுறோம். விதை திருவிழாவுக்கு சென்ற மாணவர்கள் அதன் மூலம் பெற்ற அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர். மேலும் அந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு தங்கள் பள்ளிக்கு திரும்பினர். மேலே வண்ணமிட்ட சொற்களை எடுத்து நம்ம இங்கே கீழே எழுதுகிறோம். திருவிழா நிகழ்வாகவும் பார்த்தவற்றை சொல்வோம் மகிழ்ச்சி சென்றனர் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும். நன்றி.